முதல்ல கூப்பிட்டாரு, தம்பி ஃப்ரீயாக இருக்கீங்களா, ஒரு கதை கேட்போமா அப்படின்னாரு. சரி கேட்போன்னு போனேன். அப்போ அந்த கதையை கேட்கறதுக்கு முன்னாடி அண்ணன் ஒரு வார்த்தை சொன்னார். தம்பி, இந்த அரசியலுங்கிற அறம் வந்து ஒரு நல்ல நோக்கத்தோடு உருவாக்கப்பட்டது. அதுக்கு உள்ளே போகிறதுனால அதுக்கு பேர் தியாகம்னு பேர். இந்த தியாகத்தை பல தலைவர்கள் பண்ணியிருக்காங்கன்னு அந்த தியாகத்தை பற்றி சொன்னார். அப்புறம் அதே நேரத்தில் வந்து நம்மலாம் படிக்கும்போது நமக்கு பல சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. ஆனால் அதில் அரசியலுங்கிற ஒரு சப்ஜெக்டும் இருக்கணும். அது 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 வந்து முக்கியமான ஒரு விஷயம். நான் எதுக்கு சொல்கிறேன்னு சொல்லிட்டு இந்த கதையை சொன்னார். ஹிலேரியஸாக இருந்தது கதை, ரொம்ப நல்லா இருந்தது, ரசித்தோம், ஃப்ரேம் பை ஃப்ரேம் ரசித்தோம். அண்ட் அதுக்கப்புறம் சொன்னார், எப்போ நான் ஷூட்டிங் போகலான்னு கேட்டேன். கேட்டு முடிச்சோன்னே அடுத்த வாரம் போகிறோம் தம்பி. அப்படி தான் அடுத்த வாரம் போனோம். அப்புறம் தான் கண்ணன் ரவி சார் இவங்களெல்லாம் மீட் பண்ணக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. ரெண்டாவது எம்எஸ் பாஸ்கர் சார், மிகப்பெரிய சிவபக்தர். அவர் பார்வைப்பட்டாலே நமக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் சரியாக போயிடும். அப்படிப்பட்ட ஒரு மனிதர் எம்எஸ் பாஸ்கர் சார். எங்களோட முன்னோடி எங்கள் இளவரசனை, எல்லாத்துலேயும் முன்னோடி, சினிமாட்டோகிராஃபிலையும் சரி நடிப்புலையும் சரி. அவர் சர்வசாதாரணமாக நடிக்கிறதுன்னு ஒன்று சொல்லுவாங்கல்ல, தொடர்ந்து 6 அடிச்சுட்டே இருப்பாங்க இந்த 3 பேரும். நடுவில் நிற்கிறதுக்கு நம்ம பயமாக இருக்கும். நம்ம அம்பையர் அண்ணன் இல்லாமல் பார்த்தா அந்த இடத்துல ஆல்ரெடி ஒருத்தர் இருக்கார், உமாபதி, டைரக்டர் உமாபதி. ஸோ அதனால் நம்ம இப்படியே காலத்தை ஓட்டிடலான்னு தோணும். அது ஒரு விஷயம். அப்புறமா வந்து ஜாவா சுந்தரேசன் அவர்கள் ரொம்ப அருமையான ஒரு ஒரு பர்ஃபார்மர். இந்த ஒரு சீன் நாங்கள் சேர்ந்து பண்ணுற சீன் 2-3 சீன் பண்ணோம். அதில் ஒரு சீன் வந்து பண்ணி முடித்த உடனே சொன்னார், நட்டி உங்களுக்கு இது ஒரு அருமையான ரோல், ரொம்ப நல்லா வரும் இந்த இது அப்படின்னு சொல்லி சொன்னார். முதல் ஆசீர்வாதம் அங்கேருந்து தான் வந்தது. ரொம்ப நன்றி ஜாவாசுந்தரன் சார். அப்புறம் தம்பி கதிர், எக்ஸ்ட்ரானரி பர்சன். நாங்கள் பேசும்போது இம்ப்ரவைசேஷனுக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணுவார். அவரோட சீன் இல்லைனாலும் அவர் வந்து ரொம்ப பிரமாதம் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார். அது ரொம்ப ரசிகரமாக இருக்கும். அடுத்தது இந்த படத்தோட ஒரு பில்லர் இருக்கார், பிஜி முத்தையா, சினிமாட்டோகிராஃபர். அவர் போட்ட ஹார்ட் ஒர்க் வந்து அன்இமேஜினபிள் ஹார்ட் ஒர்க்கு. அண்ட் தர்புகா சிவா சார், மியூசிக் டைரக்டர் சார். அப்புறம் எங்கள் எடிட்டர் சார், லிரிசிஸ்ட் 2 பேருக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் சார். ஏன்னா ரொம்ப நல்லா வந்தது அந்த சாங்கு. குல்கந்த் குமார் சாங் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அண்ட் எங்கள் டான்ஸ் கொரியோகிராஃபர், ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப அருமை, ரொம்ப அருமை. அப்புறம் எங்கள் ஆக்ஷன் மாஸ்டர், சூப்பர், ரொம்ப பிரமாதமாக வந்தது ஒவ்வொரு விஷயமும். இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் இன்னொன்று எல்லாரும் சொன்னாங்க, யாரையும் டிஃபேம் பண்ணுறேன்னு. நான் டிஃபேமே பண்ணலைங்க. இந்த படத்தோட நோக்கமே ஃபஸ்ட் ஃப்ரேம்லேருந்து லாஸ்ட் ஃப்ரேம் வரைக்கும் எல்லோரும் சிரிச்சிட்டே இருக்கணும்னு. அதில் சாரோட லுக்கு ஒரு இடத்துல வருது அப்படின்ட்டு தான் அது ஒரு போர்ஷன் தான். அதை தவிர நாங்கள் ஒரு 5-6 டிஃப்ரெண்ட் லுக்கு பண்ணியிருக்கோம். அண்ட் எங்கள் அண்ணன் உமாபதி தம்பிராமே என்ன சொன்ன மாதிரி அது அப்படியே அவருக்கு அங்கே போய் சேர்ந்துரும்னு நினைக்கிறேன். ஆதவ அர்ஜுனா சார். அண்டு உமாபதி சார், நீங்கள் சொன்ன மாதிரி அது சிங்கம். அந்த சிங்கத்தை நான் பக்கத்தில் இருந்து பார்த்துருக்கேன். அவர் அப்படி டிஃபேம் பண்ணுறக்கூடிய எண்ணம் எனக்கும் சரி, எங்கள் யூனிட்டுக்கு சரி, யாருக்குமே கிடையாது. தாவேக்கா தம்பியினர் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா எங்கள் யாருக்குமே அவரை டிஃபேம் பண்ணக்கூடிய எண்ணம் எதுவுமே கிடையாது. ஸோ நீங்கள் அந்த கண்ணோட்டத்தில் பாருங்கள். நீங்கள் படம் பாருங்கள், படம் பார்த்துட்டு வந்து சொல்லுங்கள். அப்போ உங்களுக்கு புரியும் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னு. இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு தெரியல. உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. ஒரு திரைப்படத்தில் நடித்து அந்த திரைப்படம் வந்து ப்ராப்பராக ரிலீஸ் ஆகி அது வெற்றி படமாக இருந்தால் அதை விட ஒரு சந்தோஷம் என்னை போன்ற திரைப்படத்துறை சார்ந்தவர்களுக்கு வேறு ஒன்றாக இருக்க முடியாது. ஒரு படத்தை எடுக்கிறது ரொம்ப முக்கியம் இல்லை, அந்த படத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறது ரொம்ப முக்கியம். ரவி சார், இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்காக நன்றி சொல்கிறது, அல்லது அந்த படத்தை நீங்கள் எடுத்ததுக்காக நன்றி சொல்கிறதெல்லாம் தாண்டி, நீங்கள் எங்கேயோ இருந்து இந்த நிகழ்ச்சியை திட்டமிட்டு இதை இப்படி வந்து கரெக்டாக உருவாக்கி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு இதுக்காக நீங்கள் எடுத்துக்கிற முயற்சி வந்து உங்களுக்கு சினிமா மேலே இருக்கிற காதலை வந்து அதிகமாக வெளிப்படுத்துது ரவி சார். ஒரு சினிமாக்காரனா உங்களுக்கு வந்து சினிமா வந்து உங்களுடைய இந்த பேரார்வத்திற்கு எப்பொழுதும் துணை இருக்க வேண்டும் என்ற வேண்டுகோளோடு எல்லாம் உள்ள காலத்திடம் வேண்டுகோள் வைத்து, சிங்கார மேடையிலே சிங்கக்குட்டி போல அமர்ந்திருக்கும் மரியாதைக்குரிய குல்கந்த் குமார் அவர்களே, அரபிக் கடல் போல் அன்பு, பசிபிக் பெருங்கடல் போல் பம்பு நிறைந்த குல்கந்த் குமார் அவர்களே, இப்படியெல்லாம் பேசி இந்த படத்துக்கான ஒரு பூஸ்டை கிரியேட் பண்ணி இந்த படம் வந்து வெற்றி அடைஞ்சா என் நண்பன் மகன் என்பதற்காக அல்ல, அல்லது எனக்கு அந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்தாருக்காக இல்லை, உமாபதிங்கிற ஒரு டைரக்டரோட முழு விதமான ஒரு மேனேஜ்மெண்ட், ஒரு சினிமாவை, ஒரு திரைக்கதையை, ட்ரீட்மெண்ட்டு, மேனேஜ்மெண்ட்டு எல்லாத்துலேயும் வந்து ஒரு பக்குவப்பட்ட ஒரு பையன் வந்து இந்த படத்தில் டைரக்டர் ஆகியிருக்காரு அப்படிங்கிற வாய்ப்பை அதை புரிஞ்சுக்கிட்டு, அப்பனா இல்லாமல் மகனையும் சரியாக புரிஞ்சுக்கிட்டு இந்த வாய்ப்பை அந்த பையனை கொடுத்ததுக்கும், கிடைத்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கிட்ட தம்பி உமாபதிக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நீங்கள் படம் பார்க்கும்போது நான் சொல்கிற அந்த வார்த்தைக்கான அர்த்தத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிடுவீங்க. புதிய இயக்குநர்கள் வரும்போது அதிகமாக தட்டி கொடுத்து நல்ல வரவேற்பு கொடுக்குற ஊடகவாதிகள் நிச்சயமாக இந்த படத்தில் அவர் இந்த கதாபாத்திரங்களை கையாண்டிருக்க விதத்தை பார்த்து நிச்சயமாக நீங்கள் விரும்புவீங்கன்ற பெருநம்பிக்கை. படத்தில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் ஒரு பாட்டு பாடியிருக்கேன், ஒரு டான்ஸ் ஆடியிருக்கேன், ஒரு ஃபைட் பண்ணியிருக்கேன். என்ன ஃபைட் மாஸ்டருக்கு
பாட்டு பாட வச்ச தம்பி சிவாவுக்கு மியூசிக் டைரக்டருக்கு வரல, ஆனந்தி வேலை இருக்காருன்னு நினைக்கிறேன். ஃபைட் மாஸ்டர், டான்ஸ் மாஸ்டர், மியூசிக் டைரக்டர் எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. நான் எம்எஸ் பாஸ்கர், ராமையா சார் 3 பேருமே வந்து எல்லா கதாபாத்திரத்துக்கும் இந்த வயசில் பொருந்தக்கூடியவங்க. ஸோ எங்களுக்குள்ளார வந்து போட்டி பொறாமையெல்லாம் தாண்டி அந்த வயசெல்லாம் தாண்டி வந்ததுனால இப்போ வந்து தகப்பங்களா தாத்தைங்களா ஆனதுக்கப்புறம் காலம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பாடங்களை நடத்தும். இந்த எமோஷனல் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ அந்த ஒரு மனநிலையில் இருக்கும்போது நம்ம தனித்தனியாக நடிச்சுக்கிட்டு இருக்கிறோம், இல்லை காம்பினேஷன் இல்லை ஒன்றா இருந்தால் அப்படி இருக்கும்போது அதை கதை வசன திரைக்கதையில் வந்து உமாவதி என்ன கூட கதை வசனமாக எழுதி தம்பி தலைமையில் கம்பம் ஷூட்டிங் ட்ரிபிள் டி ஷூட்டிங்கில் ராமையா வந்து ஒரு லைன் மாதிரி சொன்னா அப்படி இந்த மாதிரின்னு. அப்போ வந்து இந்த படம் இப்படி ஒரு வடிவம் எடுக்குன்னு எனக்கு கற்பனை பண்ண தெரியல. ஆனால் ஐயா ரொம்ப நல்ல ஒரு வடிவமைப்பு, ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. இன்டர்வியூ கேட்குறவங்கலாம் அந்த மாதிரி இருக்கே, இந்த மாதிரி இருக்கே, இப்படி இருக்கே, அப்படி இருக்கேன்னு ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறம் ஒன்று இருக்குது. எங்களை பொறுத்த மட்டும் அது எப்படி இருக்குன்னு எப்படி வேணாலும் கற்பனை பண்ணிக்கலாம். படம் ஓடணும். அந்த படம் வெற்றி படமாக இருந்தால் எனக்கு ரொம்ப 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 நன்றி. ஒரு டெக்னீஷியன் ஹீரோ ஆகும்போது இந்த மாதிரி ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலை வரும்போது அதை ரிசீவ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு மனவலி வேணும். அந்த மனவலிமை சுத்தமாக இல்லாமல் அந்த சேரில் முழுசாக உட்காராம அப்படி தள்ளி உட்காந்துருக்காரு. நல்லா உட்காருங்க பிரதர், உங்களுக்கு தானே எல்லாம் பண்ணுறாங்க, நல்லா உட்காருங்க. கிடைக்கிற எந்த கதாபாத்திரமாலும் அப்படி ஃபயராக இன்னைக்கு இருக்கிற கேரக்டர் ஆர்டிஸ்டில், உமன் கேரக்டர் ஆர்டிஸ்டில் பேர் சொல்கிறதுக்கு ரொம்ப குறைந்தபட்ச ஆளுகள் தான் இருக்காங்க. அந்த வாய்ப்புகளை வந்து திரைக்கதை ஆசிரியர்களோ இயக்குநர்களோ கொடுக்குறதில்ல. ஆனால் கிடைக்கிற எந்த வாய்ப்பையும் சரியாக பயன்படுத்தக்கூடிய திறமைசாலி மட்டும் இல்லை, அவங்க வீட்டுக்கு போய் சாப்பிட போனவங்களுக்கு தெரியும் அவங்க எவ்வளோ தூரம் என்டர்பிரைசிங் பர்சனாலிட்டி. திருமதி விஜய் சந்திரசேகர் அவர்களே, அன்புக்குரிய அம்மா இந்திரஜா, நீ ஒரு எமோஷனலான கமிட்மெண்ட்டு, நல்லா நடிக்கிற, வாழ்த்துக்கள் அம்மா. படத்தோட கதாநாயகி ஸ்ரதா, அப்புறம் எல்லாருக்கும் என்னுடைய சாவா சுந்தரேசன். அவர் சாரஸ் பேர் சொல்லனா கோச்சுக்குருவார் ஐயா, அவர் ஒரு பத்திரிகையாளர் நடிச்சிருக்காரு. ஸோ அந்த படத்தை பற்றி வெற்றி விழாவில் நிறையா பேசணும். நிறையா கேள்விகள் வந்து இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறம் வந்திருக்கு. அந்த கேள்விகள் இன்னும் வெடிச்சா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அது அப்படியெல்லாம் போச்சுன்னா தான் இந்த எலெக்ஷன் டைமில் அந்த படம் வெற்றி படமாகிறதுக்கு இந்த தேட்டரில் பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு உருவாக்குற ஒரு சுயநலத்தோட இந்த படம் வெற்றி பெற வேண்டும் மீண்டும் மீண்டும் வாழ்த்துக்கிறேன். இந்த TN2026 வந்து அரசியல் படம். ஆனால் நிச்சயமாக யாருடைய மனதையும் புண்படுத்தாமல் எல்லோரும் மகிழ வேண்டும், சிரிக்க வேண்டும், ரசிக்க வேண்டும் அப்படின்ற ஒரே எண்ணத்தோடு எடுக்கப்பட்ட படம். மாப்பிள்ளை தம்பிராமையா மாப்பிள்ளை வந்து இந்த படத்தை வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி என்கிட்ட வந்து இதை சொல்லி, மாப்பிள்ளை இந்த மாதிரி உங்கள் மாப்பிள்ளை உமா ஒரு படம் பண்ண போகிறாப்புல, மாமா நீங்கள் பண்ணணும்னு, இது என்ன மாப்பிள்ளை சொல்லணுமா, நீங்கள் எப்போன்னு சொல்லுங்கள் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இது ஒரு குடும்ப உறவு மாதிரி எல்லோரும், தம்பி ஜாவா சுந்தரேசன் அவர்கள், மச்சான் இளவரசு அவர்கள், மாப்பிள்ளை தம்பிராமையா அவர்கள், அதே மாதிரி தம்பி நட்டி அவர்கள், நாங்கள் 2 பேரும் தீவிரமான சிவபக்தர்கள். மாப்பிள்ளை உமா, அதே மாதிரி என்னுடைய சகோதரி விஜி, என்னுடைய அன்பு மகள் இந்திரஜா, அதே மாதிரி வந்து இந்த படத்தினுடைய எடிட்டர், மியூசிக் டைரக்டர், எல்லோருமே. மாப்பிள்ளை வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னாக்க அதாவது பேசிக்கிட்டே இருக்கும்போது ஏதாவது ஒன்று சொல்லிட்டோம் அப்படின்னாக்கா அது நல்லா இருக்குது அப்படின்னா டேக்கில் நம்ம ஒரிஜினல் டைலாக் சொன்னோம், மாமா மாமா இல்லை மாமா நீங்கள் முதல்ல சொன்னது நல்லா இருக்கு மாமா, அதை வைங்க மாமா அப்படின்ற அந்த அளவுக்கு நமக்கு ஃப்ரீடம் கொடுத்து இதில் பண்ண வச்சுருக்கிறாப்புல மாப்பிள்ளை. ஒரு அருமையான ஒரு திறமைசாலி, அருமையான டைரக்டர். இந்த படத்தில் தான் நான் மாப்பிள்ளையோட ஃபஸ்ட்டு வந்து அவருடைய டைரக்ஷனில் நடிக்கிறேன். இதுக்கு முன்னாடி திருமணம் படத்துலேயே மாப்பிள்ளை கூட நடித்தாச்சு. நட்டி அவர்களோடும் இது வந்து எனக்கு முதல் படம். சதுரங்க வேட்டையிலேருந்தே நான் அவருடைய ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு ரசிகன். அந்த மாதிரி விஜய் அவர்களோடும் நடித்திருக்கிறேன். இந்த படத்தில் தான் என்னுடைய அன்பு மகள் இந்திரஜாவோடு நடித்திருக்கிறேன். தம்பிராமையா மாப்பிள்ளை இளவரசம் வச்சா நாங்கள் எல்லோரும் நிறைய படங்களில் நடிச்சிருக்கிறோம், சேர்ந்து நடிச்சிருக்கிறோம். இந்த படத்தில் மீண்டும் இணைந்து நடிப்பதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசர் கண்ணன் ரவி சார் அவர்களுக்கும், எனது அன்பு மாப்பிள்ளை தம்பிராமையா அவர்களுக்கும், சின்ன மாப்பிள்ளை உமா அவர்களுக்கும், எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக ஆக வேண்டும், நீங்கள் ஆக்க வேண்டும். பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்கள் இந்த படத்திற்கு பேராதரவு தர வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். ஓம் சக்தி பராசக்தி TN2026 அடுத்து பெரிய சக்தி. சரியா, இந்த ஏப்ரல் 10ஆம் தேதியிலேருந்து தேட்டருக்கு போய் எல்லோரும் பாருங்கள். எங்கள் அண்ணாச்சி காணுமே,
அங்கேனா என்னாச்சும் காணும், கிளம்பி போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரி, ரைட், தேங்க்யூ வெரி மச், தேங்க்யூ. என்ன தேதி வெளியாகுதுன்னு அண்ணாச்சியாவே சொல்லிட்டீங்க. ஏப்ரல் 10ஆம் தேதின்னு இப்போ தானே சொன்னோம். அதுக்கு தான் இவ்வளோ முடி வளர்த்துனாக்கா எப்படி காது கேட்கும்? காதெல்லாம் முடிக்கிட்டு இருக்க முடியும். ஏன் தலை மாதிரி இருந்தாக்கா நல்லா கேட்கும். காதுக்குள்ள ஒரு ஆள் பேசிட்டே இருக்காரு அண்ணாச்சி, வேற ஒன்றும் இல்லை. அண்ணாச்சியா நீங்க ஒன்று சொல்லணும், நடிகர்கள் அரசியலுக்கு வர்றதை அண்ணாச்சி எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இப்போ அரசியலில் இருக்கிறவங்க நடிக்கிறதுக்கு வராங்களே, அதை வேண்டான்னு தடுத்தோமா? இல்லையே. அந்த மாதிரி நடிகர்கள் அரசியலுக்கு வர்றதை பற்றி ஒன்றும் தப்பு கிடையாது. அரசியலுங்கிறது ஒரு நல்ல ஒரு களம், நடிப்பு திரையுலகன்றது ஒரு நல்ல களம். இந்த களத்துலேருந்து அந்த களத்துக்கு போகிறாங்க, அந்த களத்துலேருந்து இந்த களத்துக்கு வராங்க. இதில் என்னத்தை தப்பு கண்டியா? யார் வேணாலும் வரலாம், அவனும் தப்பு இல்லை. ஐயே இப்படி தட்டுவாங்க, இப்படி தட்டி இன்றைக்கி தான் பார்க்குறேன். சரி, ஓகே, தேங்க்யூ வெரி மச். ஃபஸ்ட்டு இந்த படத்தோட தயாரிப்பாளர் சாரை பேசணும். ஒரு படத்துக்கு தயாரிப்பாளர் இருக்கிறதுக்கு ஏகப்பட்ட இந்த தேவைப்படுது. வீரம் தேவைப்படுது, விவேகம் தேவைப்படுது, வைராக்கியம் தேவைப்படுது, வியாபார தந்திரம் தேவைப்படுது. இப்படிலாம் இருந்தால் தான் இந்த காலத்தில் ஒரு நல்ல ஒரு தயாரிப்பாளராகவே இருக்க முடியும். விட்டமின் பாவும் பயங்கரமாக தேவைப்படுது. இத்தனை திறமையோடு இருக்கக்கூடிய கண்ணன் ரவி சார் ஏகப்பட்ட படங்களை லைனப்பில் வச்சுருக்காரு. கண்டிப்பாக அவரோட நிறுவனத்துக்கு இந்த படம் ஒரு சூப்பர் டூப்பர் படமாக இருந்து பணத்தை வாரி வசூலை கொடுத்து இன்னும் அவர் நிறைய படங்களை எடுக்கிற மாதிரி ஒரு அற்புதமான படமாக இருக்கு. மேடையில் இருக்கிற அத்தனை தங்க நட்சத்திரங்களுக்கு வணக்கம். வந்திருக்கிற பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். இது பயங்கரமான ஒரு கலவைங்க. இது நான் என்ன சொல்கிறது, நான் இத்தனை படங்களை நடித்ததில் இந்த படத்தில் நான் என்ஜாய் பண்ணி நடித்த மாதிரி எந்த படத்துலையும் பண்ணல. நன்றி தம்பிராமையா சார். எப்படி நீங்கள் நான் இந்த கேரக்டரில் பொருந்திருப்பேன் அப்படின்ட்டு நினச்சிங்களோ தெரியல. பெருங்குடின்ற பட ஷூட்டிங்கில் எனக்கு ஒரு லைன் சொன்னார். நான் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டேன். அது மட்டும் இல்லை, இயக்குனர் உமாபதி, பிரில்லியன்ட் யூ ஆர், ஐ லைக் யுவர் டேக்கிங்ஸ். அண்ட் அதுக்கு பின்னாடி ஒரு ஸ்பைனல் கார்டாக தம்பி ரமேஷர் இருந்தது, மிகப்பெரிய சப்போர்ட் அவங்களுக்கு. இந்த வைப்பு பார்க்கும்போது இதெல்லாம் குத்திக்கிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு கட்சியில் சேர்ந்துடலாமோன்னு இருக்கு. அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் எனக்கு வந்திருக்கு. சேர்ந்துருவேன் நினைக்கிறேன், சேர்ந்தாலும் சேர்ந்துருவேன் தெரியாது. ஸோ படத்தை நீங்கள் பாருங்கள். இது ரொம்ப நல்ல கலவை அண்டு நிறைய மெசேஜஸ் இதில் இருக்குது. என்ஜாய் பண்ணுவீங்க, ஜாலியாக இருக்கும் படம். அண்ட் TN 2026 வில் பி டெஃபினெட்லி ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம்ஸ். கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள், தியேட்டரில் பாருங்கள்.